Hi, hello, வணக்கம். Welcome back to our channel. மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தமிழ் கேமிங்கோட வீடியோ தான். நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்த நிறைய கமெண்ட்ஸ் இந்த வீடியோவோட நேம் வந்து நிறைய கமெண்ட்ஸில் நான் பார்த்தேன். ஹெவி ரெயின் போடுங்க. அப்படி என்னடா அந்த ஹெவி ரெயின் இருக்குதுன்ட்டு தெரில. இன்னைக்கு ரெயினை பிரிச்சிருவோம். நம்ம அந்த ஹெவி ரெயினை இன்னைக்கு வந்து எவ்வளோ அதிகமாக கொட்டுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகவே இந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நேற்று நம்ம டண்டனகா ப்ரோவோட ஜோக் போட்டிருந்தோம். அந்த ஜோக்கு வந்து அதில் கூட ஒரு ஜோக் சொல்லக்கூடாது. ஜோக் நாட் ஜோக்கு. ஆமாம், அதில் கூட வந்து சொல்லியிருந்தது அது டண்டன் ப்ரோவோட ஜோக் கலெக்ஷன். டண்டனகா ப்ரோவோட ஜோக் கலெக்ஷன் இல்லை, ட்ரால் கலெக்ஷன். அந்த மாதிரி ரோஸ்ட் கலெக்ஷன் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் சொல்கிறீங்க. எல்லா கமெண்ட்ஸுமே வந்து நாங்கள் ஜாலியாக ஃபன்னாக தான் எடுக்கிறோம். எந்த ஒரு கமெண்ட்டையுமே வந்து நாங்கள் வந்து பர்சனலாக எடுக்கிறது இல்லை. நீங்கள் அதனால் எதுவுமே நீங்கள் no more hurt feelings. ஏன்னா நம்ம அந்த வீடியோக்களில் சொல்ல வர்றது ஒரு ஃபன்னுக்காக பண்ணிட்டு இருக்கோமா, ஒரு ஃபன்னுக்காக நம்ம நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, நம்மளுமே வந்து ஃபன்னுக்காக தான் சொல்லுவோம். அதனால யாருமே ஹர்ட் ஃபீலிங்ஸாக எடுக்காதீங்க. நம்ம பேசுறது நல்ல தோரணைகள் வேற மாதிரி தெரியலாம், பட் நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி. அதனால யாருக்குமே வந்து ஒரு மன வருத்தங்கள் வரக்கூடாது. அந்த கமெண்ட்ல நிறைய அவங்க சொல்லியிருந்தாங்க, அந்த அவருக்கு எப்பவுமே நமக்கு ஒன்றை வந்து குண்டை வந்து இன்னைக்கு தப்பிட்டா அப்படி இப்படின்லாம் சொல்லுவாப்புல. இல்லை அந்த கமெண்ட் நானும் படித்தேன். அவர் ரெண்டாவது நம்மளை கலாய்ச்சிட்டு தான் இருந்தார். நீ பைத்தியக்காரமே ரிப்ளை பண்ணுறா, அதுக்கு அவர் பண்ணுவார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்கும்போது. எங்களுக்கு வந்து ரொம்ப, அதாவது நிறைய வருத்தங்கள் மனசில் இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து பண்ணி அதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மட்டும்தான் எங்களோட ஒரு ரொம்ப நாங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்பஸ்டாக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் நீங்கள் தரக்கூடிய கமெண்ட்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்பஸ்டாக இருக்குது. ஏன்னா நாங்கள் பண்ணுற வீடியோவில் நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸால தான் நம்ம வந்து மேலும் வந்து பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருந்துகிட்ருக்கு. ஸோ ஓகே, தொடக்கத்துலேயே ரொம்ப வளவலன்னு பேச வேண்டாம். வாங்க நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோ உங்களுக்காக. இதைத்தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. வெயிட் உள்ளே போயிடாதீங்க. இந்த வீடியோவில் வந்து நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் வந்து, நான் உங்களோட புது சப்ஸ்கிரைபர், என்னோட நேமை வந்து நீங்கள் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ அவரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜி திவாகர். ஹாய் ஜி திவாகர் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நீங்கள் நம்ம டிஜி ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு மிக மிக நன்றி. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி. ஓகேவா உங்கள் பேர் சொன்னது உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சா? அது வந்து நீ ஆரம்பத்தில் சொல்லணும். வளவலான்னு 10 நிமிஷம் பேசி மறந்துட்டேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அதனால சொன்னேன். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மலைச்சாரல் பெருவின்னா கேட்குறையா? பைத்தியம். மலைச்சாரலாம் நீ ரெண்டு மணி வந்து பேச. ஏன் நம்ம ஊருக்கு பரிச்சயமான பேர் என்ன? மலைச்சாரல். ஏன்னா கண்ணமலை அடிக்குதுன்னு போங்களா? இல்லைங்க, ஒரு சில பெங்களூர்காரெல்லாம் பொழிச்சின்னு போயிதுங்கிறாங்க. பொழிச்சோ பச்சோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஹெவி ரெயின், கனமழை. இதுக்கு வேற மாதிரிலாம் யோசிச்சாங்க. இது வந்து ஒரு அப்பா மட்டும் இல்லை, இது ஒரு 4 பேரோட கதை ப்ரோ. இது அது முக்கியமான கேரக்டர். ஒரு அப்பா 4 பேர் கதைங்க இது. அதனாலதான் சரி ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் வச்சா கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு தான் கனமழை. சரி ஹெவி ரெயின் வச்சிருக்கான். ஏன்னா மழை நடக்கும்போது நடக்கிற சம்பவம் தான் வந்துட்டு அது மழை எல்லாத்துக்கும் ஒரு ஒரே ஒரு ரிசம்பரன்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மழை ஒரு காரணமாக கூட இருக்கலாம். மேபி மழை தடங்களை செய்கிற கொலைகளை மறைக்கிறதுக்கு உதவலாம். அந்த மாதிரி இருக்கனால இந்த சனிக்கிழமை காலை 11:22 காலை. மதியம் காலைங்க, மதியம் 12 மணி தானே மதியம். காலையில ஏஎம். அரை மணி நேரத்துல என்னையா? அரை மணி நேரம்லாம் இல்லையா? டைம் தான் ப்ரோ. நல்லா இது வரைக்கும் ஸ்ட்ரீக்ல போயிட்டு இருக்கோம். வரையும் தூங்குறான் ப்ரோ. ஏங்க அவர் எனக்கு தெரிஞ்ச நைட்டு வேலை செஞ்சுட்டு பகல்ல தூங்குறாரு பாருங்க. ஷாட்ஸ் வேணா அப்ப தூங்க. இப்போ எலி கை கடிக்கணுமா? அடுத்த மாதிரி கை கீழ தூங்க போடுதா? பயத்தோட பொறுப்பில்ல அப்படின்னு. இந்த சீன்ல ஐயா இருக்கிறதுக்குள்ள வேற எந்த எப்படி இருந்திருக்கும்? வலது புறம். ஆனா நாங்க எல்லாமே ஜாய்ஸ்டிக்ல தான் இந்த ஆசிக்கிறது இது எல்லாமே. இது PS3க்கு வந்த கேம் ப்ரோ. 720p நிப்பிள்ஸ் இருக்கு. பொறுமையா பண்றதாங்க. அது பொறுமையா. அது நீங்க உடனே பண்ணக்கூடாது. பொறுமையா மெயின்டைன் பண்ணி அதை கொண்டு வரணுங்க. நெட் முடிக்கணும்ல. நெட்டெல்லாம் முடிக்கலீங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கான். காலங்காத்தால இது காலங்காத்தாலையா? அத மதியம் 11 மணிக்கு எந்திரிக்கிறாரு. காலங்காத்தாலையா?
இயற்கை சூழலை ரசிக்கணும் ப்ரோ. அவனுமே இருக்க மாட்டேன், எல்லாம் வேலைக்கு போயிருப்பான், இல்லை ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, காலேஜ் போயிருப்பாங்க. வீட்டு பின்னாடி புடக்காளியை பார்த்து என்னடா பண்ண போறேன்? புடக்காளியா இல்லை, என் ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்கு. புடக்காளி அது என்னன்னு ஒக்காளியா? புடக்காளி கக்காளி புடக்காளி பின்னாடி, புடக்காளினா பின்னாடி. புடக்காளி புடக்காளினா பின்னாடி தானே, நானும் கூட தெரியாம தான் சொன்னேன். ஐயோ, இதுக்கு சந்தேகம்ன்ற பேர்ல என்னெல்லாம் சந்தேகம் வருது பாருங்களேன். நியூ வேர்ட் நோட் பண்ணி வச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு ப்ரோ. என்ன பகல் 2 பொண்ணு இருக்கு. இவன் போண்டாட்டி ப்ரோ. குழந்தை பத்தி அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டான் நினைக்கிறேன் ப்ரோ. இவன் மெண்டலு. ஏன் அது கூட நிப்பாங்க ஒருத்தர் மாப்பிள்ளை தோண மாதிரியா. ஓ லவ் பேர்ட்ஸா? எலி குஞ்சிங்க. கிளியா? கிளியா? குருவி ஃப்ரெண்ட்ஸ். ஃபின்ச்சஸ் ப்ரோ. இது என்ன வகை? ஃபின்ச்சஸ் நினைக்கிறேன். இது என்னது ப்ரோ? ஃபின்ச்சஸ் இல்ல, இது லவ் பேர்ட்ஸ். இது ஆனா ஒரிஜினல் பேர் லவ் பேர்ட்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. ஜான் எடுத்து 2 பேர் தேங்க் யூ. ஒண்ணுக்கா? என்ன சுகம் மஞ்சள் நேரம் வந்தா கூட ஒரு நம்ம ஆளுங்களுக்கு பண்ணது எப்படி ஒரு சினிமா ரேஞ்சுக்கு நீனும் நாடக ரேஞ்சுக்கு என்ன நான் அந்த சொல்லியா? நான் வந்து நம்ம அந்த இடத்துல ஒடுக்கி விட்டுமா நம்ம உணர்றோம் அப்படின்னு நம்ம வந்து குளிக்க சொன்னான்ல. நம்ம ப்ரோ மஞ்சள வந்தா நம்மளே டாக்டர் உடம்பு சூடுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. காலை ரொட்டீன் ப்ரோ இது. டேய் கையவே கழுவல. பரவாயில்லை. கையை கழுவல, பிரஷிங் கழுவல. அதான் உங்க டூத்பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேட்பானே. அதான் ஆட்டு. ஓ இப்படிதான் உப்பு போடுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரா பல்லு வளர்க்காமீங்க வளர்க்குங்க. ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. காலையில இருந்து வச்சு இதான் வேலை. அதனாலதான் கண் பாருங்க உள்வாங்கின மாதிரி பாத்தீங்களா? கருவி நைட் தூக்கம் வராதான் பண்றியா? காலையில அப்ப பண்ணுவான் போனவன். நீ சட்டி ஊக்குறான். ஏன் குளிக்க அப்ப எப்படியா போவாங்க? இல்லையா? சரி ஆம்பளையா இருக்கானேன்னு சொல்லிதான் கேட்டேன். நல்ல வேலை. அட பாவி ஃப்ரெண்ட்ஸ், அம்மனக்கட்டே குளிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். சூது கபம். கபீடுதா லுட்டுல போகுது அப்படின்னு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல இதமா மாதிரி சாஞ்சிக்கிறதுக்கு தானே பேசிருக்கேன். திருப்பி கூட பார்க்க முடியலையே. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இவன் தான் அது. அவன் கழுவி விட்டுட்டு இருக்கேன். இவன் தான் போறாது கீழே இருந்து சட்டி போடுறடா. ஜட்டி. இப்ப பாருடா என்ன சுகம். சட்டி மாத்திரனா இதே கலரா? சட்டி கலர் மாத்திட்டான். ஓ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கானா தெரியல. சரி வா ப்ரோ உடைய போட்டு போவோம். என்னது இந்த பாரு யூடியூப் இது கேளு. ஆனா இது எல்லாருமே பொதுவான ஆயிருக்கு. நிறைய ஆளுகள் பாக்குற ஆளுங்களுக்கு எல்லாம் சராசரியா நினைச்சு பாத்துருப்பீங்க. இதெல்லாம் ப்ரோ இது வெறும் சீக்ஸ் தானே ப்ரோ. உங்க கண்ணத்தில் இருக்கிறது தானே பட் சீக்ஸ் அப்படின்னு. கைங்க ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ண முடியுது பாருங்க. ஃப்ரிட்ஜ்ல என்ன வச்சிருக்க? நம்ம ஊர் ப்ரோ நம்ம ஊர் ஃப்ரிட்ஜ்க்கு யோ அந்த ஃப்ரிட்ஜ் வச்சியா காபி. அப்பதான் கக்காவே வரும். பாப்பா இல்லையா உனக்கு? இல்லைனா நாலஞ்சு வாட்டி வரும். எனக்கெல்லாம் அப்படித்தானே. உரி அதோட எனாமலே போயிடுச்சு. என்னடா உருவரியில எல்லாம் முடிச்சிட்ட? ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கா? இல்ல கேக்கல பேரை மாத்திடலாங்க. ஜேசனுக்கு பதிலா மைசன் போடலாம். குலக் ஜேய ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எதையுமே இப்படிதான் பண்ணுவாங்க போல. ஆரஞ்சு டப்பா விட மாட்டேங்கிறானே. கத்தி சண்டை விளையாடுறானுங்க. குர்ரா என்கிட்ட அப்பாட குர்ரா. அப்பா பாரு புலந்து கட்டுறேன். பாருங்க நான் நம்ம வந்து ஒரு பறவை மாதிரி சுந்தரம் 5 நிமிஷமா ஓடி அங்கிட்டு அலாரம் வச்ச மாதிரி 5 நிமிஷம் இப்போ வெளியே வரா மனுஷன் நிம்மதியா விடாம சாப்பிடலாம். என்ன சமைச்சிருக்காங்க தெரியல. நீங்க 2 பேருமே யார ஃபர்ஸ்ட் அண்ணன் யாருங்க? அவன் தான் அண்ணன். அண்ணன் தூக்குங்க ஃபர்ஸ்ட். யார் அண்ணன்? அவனை தூக்குங்க. அண்ணன் தாங்க எப்பயுமே. தம்பி நான் திண்ணியை பிடிச்சி நடக்கும்போது இதை பிடிச்சி நடத்தவா? ஹெலிகாப்டரா அப்படி விட்டுருக்கேன். பர்த்டேங்க ஜேசன் பேர் வச்சிருக்காருங்க. அடுத்து உனக்கெல்லாம் இல்ல போ. தூக்கு முள்ளிங்க அவனை பட்டன் அழுத்துறாங்க வேற மாதிரி. அப்படியே அப்பா எலக்ட்ரிக் சேர் புஷம் வந்திருக்கோம். ஏங்க அந்த இது கிட்ட போங்க, சர்க்கிள் கிட்ட டும்முன்னு முடிங்க. அப்படி இல்லைங்க, அந்த சைடு போங்க, ரைட் சைடு போங்க. ரைட் சைடு போங்க. அந்த வீடு மாதிரி இந்த இதுல உள்ள போங்க. இது பண்ணிட்டாங்க. பையனுக்கு மண்டையில இருந்து ஏதோ சகப்பா வருது. பையன் போயிட்டான்.
நமக்கு ஏன் சினிமா பர்த்டே செலவு மிச்சம் ஒரு பையன் தான். 5 நிமிஷம் ஆகலன்னா வாங்கப்பா நீங்க எவ்வளவு பலசாலி காட்டுங்க, உங்களோட மிகப்பெரிய தசைகளை காட்டுங்க. சரி கவனமா இருங்க. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டு போற எவ்வளவு கட்டு மாசம் இருந்தான்னு சொல்லிட்டு by the power of thunder பாரா அக்கல கிச்சிக்க முடியாது கையா இருக்கு. ஜஸ்ட் இறங்கியா போமா முடியல முடிச்சிட்டோம்னா கையா. பட்டணத்துக்கு கை फ्रेंड्स இதுலயே நம்ம ஒரு பலசாலிங்கிறது நீங்க பாத்துருப்பீங்க. கை தட்டி பசங்களே ஒத்துக்குறாங்க. அப்பா இந்த தம்பி கொள்ளலாம். டேய் கத்தி சண்டை என்கிட்டயா? எங்க அண்ணன் படம்டா அப்படின்னு பாயும் புலியா மாறுவேன். பாயே கூண்டுல அடிச்சு காசு டோக்கன் வாங்கி வந்துருப்பாங்க. கை விட்டு போச்சு அப்படின்னு. ஓய் போற பாட்டு எது வந்திருக்கு ப்ரோ? அதெல்லாம் நான் பாத்துட்டீங்க. பயணம் சொல்லலாமா? போ ஓ போடுங்க. நான் தான் வெற்றி பெறுவேன். கை விட்டு கண்ணாங்க அந்த குச்ச வச்சு. அடிங்க எல்லாம் அடிங்க. வா 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 வா. இது ஆக்சுவலா நம்ம வேறனே தப்பா பண்ணி அவனுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாம் கிரிஞ்ச் பண்ண மாட்டோம். போ அடி. இதுக்கான வேலையை நீ கொடுத்தாரு. வேலையா வா வேலை வா தரவா. இங்க இருக்கு வேலை. இங்க இருக்கு வேலை. வா வா. வாடா வாடா. அடுத்து தொப்புள் விடுங்க. தடுங்க தடுங்க. ஒண்ணு முடியலவனால சொங்கி போயல. வாரத்துல 10 வயசா அடிச்சு ஒரு அடி அடிக்கிறது தொப்புள்ள. போடா வந்து தோத்தாங்குழி போயல. மோட்டிவேஷன் சாவுடா சரண்டர் ப்ரோ காலி ப்ரோ அவன் நிர்மூலப்படுத்திடும் ப்ரோ. போடா எப்பவும் போல யூஸ்வல் அப்பா நினைச்சியா? கொஞ்சம் ரவுடி அப்படா. குழந்தைங்களா உணவு வாங்க வாங்க போலாம். நல்ல வேலை காப்பாத்துனா. ரெண்டு சேர்ந்து நம்ம அடிக்கல. என்ன பண்ணிட்டு இருக்கான் சார்? என்னாச்சு என்னாச்சு ப்ரோ? ஐயோ ப்ரோ எப்படி எப்படி குறிச்சு நல்லா தான் நினைச்சு. ஏன் தப்பு தான் அப்படிங்கிறான். ஏன் எப்படி? இல்ல ஷான் உன்னோட தப்பு இல்ல. அது நல்லா தான் நினைச்சு. எப்படி அவன் உயிர் திரும்ப வரத்துக்கு நான் என்ன வேணா பண்ணுவேங்கிறாங்க. உனக்கு தெரியுமா ஷாம், சில விஷயங்கள் வந்துட்டு நடந்துதான் ஆகும். அதாவது நம்ம வேணாம் நினைச்சாலும் சில விஷயம் நடந்துதான் ஆகுங்கிறாங்க. ஆனா சின்ன வயசுல ரொம்ப பெட்ஸ் இதாகுது. அப்ப ஆமாங்க நல்லதாங்க இருந்துச்சு. நம்ம குடிச்சோம் போனா இவன் பண்ணி போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுவா அது எப்படிங்க நம்ம இருக்கும்போது ஜாலியா விளையாண்டுட்டு இல்லையா? அந்த பையன் பண்ண பையன் மாதிரி இந்த கழுத்துக்கு இது வச்சு நான் ஷூட்டானு தெரியலங்க. நீ ஏதாவது பண்ணிட்டு போயா அப்படி? எனக்கு தெரிஞ்சு அவன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பர்த்டே அதுவும் ஒரு ரசமா பாருங்க. அது சின்னதா இருந்தாலும் நடந்து வச்சுக்கோங்க. ஆனா அதுக்குள்ள மறந்துட்டாங்க. சின்ன பசங்கனால மறந்துட்டு வெளியே ஏதோ வந்திருக்காங்க போல. எதுக்கு அழுகுறான்? ஓடி பிடிச்சி விளாண்டுருக்கான் பாரு. பின்னாடி வர பையன் பாரு எவ்வளவு பொறுமையா வந்துருக்கான் பாரு. இதுங்க ஓடி ஆடியா சரியான வாழைகளா இருக்கும். கதையில ஆரம்பிச்சு फ्रेंड्स எங்க ப்ரோ வந்திருக்காங்க? இனிமே கதையை வாழை வந்திருக்கானுங்க. ப்ரோ இதான ஒரு இது பார்க்க இதா இருக்கும். நான்லாம் என்னோட கிளி இருந்தப்போ 2-3 நாள் தொடர்ந்து அழுதுட்டே இருந்தேன் ப்ரோ. அதெல்லாம் வந்து அது வளர்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ஆமாங்க சின்ன வயசுல நான் பாருங்க அந்த ஷூ பார்க்கணுமாங்க ஷானுக்கு. நீங்க ஜேசன் கொஞ்ச நேரம் பார்த்துக்க முடியுமா? நான் ரொம்ப நேரம் தாமதிக்க மாட்டேன். பையனுக்கு இவனுக்கு தீபாவளி கொண்டாடுறாங்க. இல்லைங்க அவன் பையனுக்கு தான் வாங்கிட்டு வரான். ஷானுக்கு தான் வாங்கிட்டு வரானா? ஜேசனுக்கு தான் பிறந்தநாள். யோ ஷானுக்கு வாங்கி தராங்க போல. இவனுக்கு இருக்கு போல. அப்ப பிறந்தநாள் அவன் எங்கடா போற? அவன் போட்டு போறாங்க எங்கயோ. ஐயோ டேய் தற்கொலை பத்தனவனே. டேய் எங்கடா போற? இன்னி இவர் யாரை பார்த்துட்டு இருக்காரு? பையன் மட்டும் இங்க போனானே. ஷூ வாங்குற அழகா பார்க்கறானோ. இங்க பையன் தாங்க போறா. ஜேசன் மைசன் ஜேசன் ஜேசன் சவுண்ட் கேக்கலையா? ஜேசன் என்ன மாதிரி வரானுங்க? ப்ரோ இந்த செருப்பு கழட்டி டக்குன்னு தூக்கி தலைமையில போடுமா? அவ பேர போட்டுருங்க. மட நோ யா என்ன திரும்ப நிக்கவே மாட்டேங்கிறான். நம்ம போய் இல்லையா தெரியலங்க. ஜேசன் வேற பிஸி இல்லையா? அதிகமா பையன் வந்து பார்த்தது இல்லையா? கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஜேசன் 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 ஓ ஒரு முறை தான் கூப்பிடுவேன். ஜேசன் நில்றா. டேய் ஏன்னா என்னாச்சு? உடம்பு சரியில்லையா உனக்கு? ஏன் ஆச்சு? ஏன் அப்படி உலாவிட்டு இருக்க? அப்படிலாம் பண்ணக்கூடாது தெரியுதா? நிறைய மோசமானவனா இங்க இருக்கான். அப்பா தயவு செஞ்சு எனக்கு ஒன்னே ஒண்ணு பலூன். சரி பலூன் தானே வாங்கி தரேன். அப்புறம் ஊதுன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு மூச்சு ஊதி வச்சிருக்காங்க. அதான் உன் பேர் என்ன? ஜேசன். உனக்கு எந்த பலூன் வேணும் இதுல? சிகப்பு கலர். சிகப்பு கலர். டேய் பென்னிவேஸ் கலரா வேணும்டா. ஆமா ஆஹா ஜேசன் பென்னிவேஸ் சமையான காம்போவா இருக்கும். அதான் ஓ 2 டாலரா? அட பாருங்கடா 150 ரூபாயா? फ्रेंड्स 150 ரூபாய் கேக்குறாரு. அது ஹீலியம் பலூன். டேய் பஞ்சு பண்ண மாட்டியா? ஹீலியம் என்ன 150 ரூபாய் வரும் அது? டேய் அவன் போயிட்டு இருக்காங்க அந்த லூஸ். டேய் ஜேசன் டேய் ஜேசன் அவன் போடு சார் ஒரு நிமிஷம். அது அப்புறம் கொடுத்துக்கலாங்க. பொறந்ததான $2 பரவாயில்லையா?
அப்புறம் கொடுத்துருக்காங்க பையனை சார் ஒரே ப்ரோ அங்க போயிட்டு இருக்கான் ப்ரோ. இங்க எடுத்து குடியா சீக்கிரம். இருங்க வரேன். இங்க எடுக்க ஐயோ பஸ் வருது. ஐயோ போய்ட்டாயாங்க. இருங்க. ஐயோ பையன் மட்டும் போயிட்டு இருக்காயா வந்தா அப்புவாயா. செடி வெச்சுக்கோ. ஐயா இங்க போய்ட்டான். பையனா கார்த்திக் இது வந்துற போறாருங்க. அவ ஷூ எடுத்துட்டு வந்து வராது. நீ சவுண்ட் கம்மி போட்டு பண்ணு. இங்கதான் ஒரு நோடிக்கு முன்னாடி இருந்தாமா பலூன் வாங்கணும்னு அடம் முடிச்சா நான் அம்மா விட்டுருந்தே அதுக்குள்ள என்ன சொல்றீங்க காணாம போயிட்டான். எங்க போயிட்டான்? ஒரே நிமிஷம் அவனை கூட்டிட்டு வரேன். ஒரே நிமிஷம் என்ன டென்ஷன் பண்ணாத. எங்க போட்டான்? ஜேசா ஜேசா ஜேசன் எங்கங்க போயிட்டான்? மேடம் இங்க ஒரு அசிங்கம் ஒரு பேனை பாத்தீங்களா மேடம்? ஜேசன் உங்க ரெட் பலூன் வச்சிருந்தாங்க. ஜேசன் ஏங்க அந்த பலூன் விக்கிறோம் பாருங்க. காசு அப்புறமா காசு கொடுத்துக்கலாம். ஜேசன் நான் வேணா போய் பேரம் பேச வரட்டுமா? யோ ரெண்டு மெண்டல் பையன் காணோம். ரெண்டும் ஓவர் பேரம். ஜேசா ஏய் இருங்க அது பொம்மை சூப்பரா இருக்கு. ஏய் வாங்க பாருங்க அது ரைட். யோ டிராகன் பொம்மை வந்துச்சியா? ஜேசா எங்க வந்து கொஞ்சம் புட்டு வச்சுவாங்க. பையனை காணோம் இருக்கான். லவ் கேக்குதா லவ். ஜேசா போயிட்டான். இங்க போயிட்டான். ப்ரோ இங்க எப்பவுமே கண்ண மாட்டறான். டேய் பையன் என்ன கலர் சட்டை போடுதான்? பச்சை கலர் சட்டை போடுற யாரா பாத்தீங்களா? தள்ளு நவரா டேய் நவரா. நான் படிக்கட்ல வரேன் நான். அந்த எக்ஸ் கார்ட்னா பேசணும் ப்ரோ. டேய் நவரா டேய். நவருமா? நவரு அச்சோ இங்க ஒரு பையன். பலூன் பச்சை சட்டை பலூன். இருறாம அவன பலூன் நானே உடைச்சு விடுறேன். டேய் நில்ல தோடா. நாள ரெண்டு காலம் நஷ்டம்டா. இருக்கான் வரடா இருடா. நவரு ஏப்பா நவரு இந்த சான்ஸ் வந்து வாசல் கொஞ்சம் மாடனா தான் போதுமே. அட போய்டா. ஐயோ பலூன் எல்லாம் பறந்துருச்சுங்க. எவன் கையில இருக்குன்னு தெரியாதுங்க இப்ப. எங்கங்க போயிட்டான்? எங்கடா இருக்க? டேய் மோனே ஜேசன் இங்க போயிட்டான். கண்ணாடி தான் ப்ரோ இருந்தான். அங்க போ. என்ன உஜ்ஜலாம் பதட்ட மாதிரி இருக்கு இந்த இடம். ப்ரோ உஜ்ஜலாம் பையனை காணாம போன மாதிரி யோசிச்சு பாருங்க. இது அப்படிதான் இருக்குல்ல. ஜேசன் பக்கத்துல போகும்போது நிக்காம பலூன் காசு ஏய் தள்ளுறி. 10 வயசு பையன்டா பலூனுக்கு இவ்வளவு ஆசைப்படுற? 10 வயசு ஆமா ப்ரோ வேற எதுக்கு ஆசைப்படலாம் ப்ரோ. 10 வயசு வந்து அதான் போ இங்க இருக்கான் இங்கதான். அதான் இட்டு ஒதுங்க அவனை. இது இல்ல ப்ரோ. சாரி தம்பி சும்மா சார் சும்மா விளையாட்டு என் பையன் நினைச்சு சொல்லுங்க. அவன் என்ன சும்மா இங்க இருக்கான். அங்க இருக்கான். ஏய் ஜேசன் நான் மியூசிக் கேட்டுட்டு ப்ரோ அந்த பச்சை ட்ரெஸ் இந்த பையன் மாதிரியே போட்டு வந்திருக்கான் பாருங்க ப்ரோ பைத்தியக்காரன். அங்க பாரு ரோட் கிராஸ் பண்ணு. ஜேசன் அங்கதான் போனேன். ஏன் பத்திருக்க அங்கதான் போனா அப்புறம் ஏன் பத்திருக்க? கருமா ஐயோ என்ன அப்பா பர்த்டே ப்ரோ பையனுக்கு. டேய் ஏன்டா அங்க போன? 10 வயசு ஆகுதுடா. என்னடா ஆச்சு? அப்பா இங்க தான் இருக்கேன். அப்பா இப்பதான் நான் வரேன். வண்டி வேற வருது ப்ரோ. ஒரு ஃபோன் பேசிட்டே வந்துட்டு இருக்கா. ஐயோ போச்சுடா. ஏய் ஜேசன் போச்சா கபச்சு வர நிக்கிறேன். ஓச்சோ நசிர்பானுங்க. ஜேசன் என்னங்காச்சு? செத்துருப்பாங்க நினைக்கிறேன். என்ன ப்ரோ? ஆனா நம்ம தான் முன்னாடி இருந்தோம். டயர் நம்ம தான் எடுத்துருக்கோம். அது ஒரு கார் முதுகு இருக்கா இப்படி அடிச்சு இப்படி தான் திரும்புவோம். அப்ப பையன் தான் செத்துருப்பான். பையன் மாட்டே இல்ல அவன் ஜேசன் மட்டும் தான் அழுகுறா. நம்மள கண்டிப்பா இல்ல. அப்ப ப்ரோ பலூன் பறந்துச்சு ப்ரோ. பையன் எடுத்துட்டானா என்ன? யாராலும் ஃபர்ஸ்ட் பையனை தான் பார்ப்பாங்க. இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் இதாயிட்டாலும் பையனுக்கு மட்டும் தான் அடிபிடிச்சா. ஆனா காப்பாற்ற சார் மாட்டாங்க. அப்படியே உள்ளே போயிட்டுனே இம்பாக்ட் ஆனா உடம்பு தாங்கும்ல. சார் என்ன கலா ஆடிட்டு போயிட்டே இருக்குன்னா நல்லா இருக்கு. அதனால தாங்க அந்த ஐயோ இது ஜாலியா உண்மையா சொன்னா எவ்வளவு மன வேதனை எனக்கு தெரியுமா? ஜாலியா போயிட்டு இப்ப திடீர்னு அப்படியே மாறிச்சு பாருங்க மைண்ட் செட். ஒரு இப்போ வருது டிகிரி. இது த்ரில்லர் என்ன இந்த மாதிரி ஒரு நான் யோசிக்கவே இல்லை. நான் அந்த சேசிங்லாம் இருக்கும் ப்ரோ. இதுல பையன் போனானா ப்ரோ அப்படியே கேமோட இது மாறிடுச்சு பாத்தீங்களா? அது ஷேர் மாறிடுச்சு பாருங்க. டார்க் ஆயிடுச்சு பாருங்க இப்போ அப்படியே. ப்ரோ டென்ஷன் ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு உள்ளார அப்படியே உண்மையான ஒரு பதட்டம் வந்துச்சு ப்ரோ. இது ஏதோ நம்ம ரியல் லைஃப்ல ஏதாவது காணாம போயிட்டு நம்ம போயிட்டு போய் இப்படி நினைச்சுன்னு யோசிச்சு பாருங்க. செத்தது அண்ணன் ப்ரோ. ஜேசன் அதான் பர்த்டே. இன்னும் பர்த்டே இல்லைங்க. ஜேசன் பர்த்டே வந்து எப்படி மாறுதுன்னு பாத்தீங்களா? அதான் ப்ரோ காமிக்கிறாங்க. அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு தான் மூடிட்டு இருக்கணுங்கிறது. எல்லாத்துக்குமே இதாகணும்னா அப்படி இல்லைங்க. சில நேரத்துல எதுக்கு இது பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்.
ஹெவி ரெயின் போட்டு இருக்கா ஐயோ என்ன மாதிரி இருந்துக்கு இதுல என்னையா போடணுங்கிற ப்ரோ இதெல்லாம் பாருங்க ப்ரோ அந்த டைம் PS3 வந்து இதுக்கு இது லாஸ்ட் ஆஃப் அஸ் இப்படி தான் ஆரம்பிக்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் ஆமாம் ப்ரோ லாஸ்ட் ஆஃப் அஸும் இதே மாதிரி தான் ப்ரோ அந்த குழந்தையோட இதோட ஆரம்பிக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ அவர் மனநிலை எப்பயுமே அது அவர் குற்ற உணர்வாக இருக்கும் ப்ரோ ஆமாம் அப்படி இல்லைன்னா குத்தி குத்தியே காட்டுவானுங்க ப்ரோ அது ஏன்னா இப்போ அவர்கிட்ட ஒரு பொறுப்பை விட்டுட்டு போயிட்டு அந்த இதை வந்து என்ன சொல்றது அவரு இப்போ அவர் எனக்கு தெரிஞ்சு அது அவரோட நினைக்கிறேன் கேம்ல எல்லாத்தோடைய இந்த அந்த டைம்க்கே பாருங்க PS3 வந்த கேமுக்கு எப்படி அந்த முக அமைப்பெல்லாம் பண்ணிருக்காங்க இதான் ப்ரோ இது பார்த்தீங்கன்னா இனிமே எனக்கு தெரிஞ்சு இது எப்பவுமே இந்த சீனு நமக்கு மறக்காது ப்ரோ எங்களுக்கும் மறக்காது ஏதோ ரியலா ஏதோ நடந்த மாதிரி இருந்துச்சுல்ல ஃபுல்லா நான் நினச்சேன் ஹெவி ரெயின் சொல்லும்போது இது ஏதோ ஹாரர் ஒன்லி நீங்கள் வந்து ஹாரர் தான் ஏற்கனவே அக்கா வந்து வேறு லெவலில் இப்போ கண் வந்து இருப்பான்னு சொன்னதால ஹாரர் மூவி ஹாரர் வாட் இருக்குமோ கேம் அப்படின்னு நினச்சா கடைசியில் வந்து சோகமாக முடிஞ்சிருச்சு அந்த இதுக்கு பார்க்கும்போது நல்ல என்ன ஒரு அப்பா கிட்ட வந்து ஒரு பொறுப்பை படைச்சிட்டு ஒரு ஒய்ஃப் வந்து போகிறாங்க ஆனால் அந்த பையனும் சுட்டி நான் சொன்னேன் ஆரம்பத்துலேயே சொன்னேன் பசங்களை பார்த்தீங்கன்னா சுட்டி பசங்களை வந்து ரோட்லேயே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கதை நல்லா இருந்துச்சு இந்த ஸ்டோரி நாங்கள் ரொம்பவே இது வரைக்கும் ஆக்சுவலாக வந்து இவ்வளோ நாள் பார்த்து விளையாட ரொம்ப இன்வால்வ் ஆகி அதுவும் அங்கே இருக்கா இங்கே இருக்காங்கிற நாங்களுமே இதுவாக இருக்கும் நாங்களுமே உள்ளே இறங்கி தேட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா அந்த இருந்துக்கிட்டோம் இங்கே நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தேட ஆரம்பிச்சிட்டோம் வேறு லெவல் வீடியோ சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி இந்த மாதிரி நிறைய வீடியோ இன்னும் சஜஸ்ட் பண்ணிட்டு இருங்க இருந்துட்டு தான் இருக்கீங்க இருந்தாலும் இன்னும் பண்ணுங்கள் நம்ம ஒன்று கொண்டு வந்துட்டே இருக்க போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஓகே நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும்